தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக தணியும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் இருந்து வரக்கூடிய சூழல்ல நாளை முதல் படிப்படியாக வெயிலினுடைய தாக்கம் தனியும் எனவும், குறிப்பா வெப்ப அலைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல இன்றைய தினம் தமிழ்நாட்டிலும் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்துல தமிழ்நாட்டின் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா தமிழ்நாட்டில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களுக்கு இடிமுடன் கூடிய கனமழை ஓரிரு இடங்கள்ல, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றினுடைய போக்கு சாதகமான சூழலில் திரும்பியிருக்கக்கூடிய காரணங்களால தென்னிந்திய பகுதிகள் மீது வரக்கூடிய 11ஆம் தேதி வரையிலும் படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து வெயிலினுடைய அந்த வெப்ப அலை என சொல்லக்கூடிய தாக்கம் குறையும் எனவும், அதே வேளையில வட இந்தியாவில் ராஜஸ்தான் உள்ளிட்ட பாலைவன பகுதிகளிலும், அதே போன்று வட இந்திய பகுதிகளில் குறிப்பாக மத்திய இந்திய பகுதியை ஒட்டிய பகுதிகளிலும் வெயிலினுடைய தாக்கம் வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கோடை மழை அதிகம் வருவதனால இந்த வெயிலினுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக தனியும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.